என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நாங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே கத்தோலிக்க திருமறை தரம் 10 மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பாட அலகுகளில் 17வது பாடத்தை நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். காப்போத்த சாதாரண பரீட்சை எழுதுகின்ற தரம் 11 மாணவர்களுக்கும் தரம் 10 வகுப்பினைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த பாடப்பிறப்பு மிக முக்கியம் பயனுள்ளதாக அமையும். எனவே இந்த பாடத்தினை நீங்கள் கருத்தில் கொண்டு சிறந்த பெறுவீறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இந்த பாடத்தினுடைய தலைப்பு அன்பின் சமூகம். அன்பின் சமூகம் என்பது சமூகத்திலே காணப்படுகின்ற அடித்தளமாகிய குடும்பத்தை மையப்படுத்தி குடும்பத்திலே அன்பு சிறந்தோங்கி காணப்படுவதனால் இந்த சமூகத்தின் அடித்தளமாக இருக்கின்ற குடும்பத்தில் காணப்படுகின்ற விடயங்களை ஆராய்கின்ற ஒரு விடயமாக இந்த அன்பின் சமூகம் என்னும் தலைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற 17வது பாடத்தினுடைய இந்த தலைப்பை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது குடும்பத்தில் தாய், தந்தைகள், பிள்ளைகள் என்ற மூவரும் காணப்படுகின்ற இடத்திலே இந்த 3 பேரும் தங்களுக்கிடையே கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாக அமைவது இந்த பாடத்தினுடைய தலைப்பு. எனவே இந்த பாடத்தை பிள்ளைகளே நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது பல தேர்ச்சி மட்டங்கள் கற்றல் பேறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 17வது பாடமாகிய அன்பின் சமூகம் என்பதை நீங்கள் கற்பதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் இங்கு நோக்கி பார்க்கலாம். இந்த தேர்ச்சி என்பதை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது 4.0 இறை கட்டளைகளை கடைபிடித்து அன்பாக வாழ்வர். இறை கட்டளைகளை கடைபிடித்து அன்பாக வாழ்வர் என்பது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேர்ச்சியாகும். பிள்ளைகளே, நீங்கள் பெறுகின்ற தேர்ச்சி மட்டம் 10.4.2 ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த முறிவுபடாத அக்கறை உணர்வுடன் அன்பின் சமூகத்தை கட்டியெழுப்புதல். ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த முறிவுபடாத அக்கறை உணர்வோடு அன்பின் சமூகத்தை கட்டியெழுப்புதல் நீங்கள் இந்த பாடத்தில் பெற்றுக்கொள்ளுகின்ற தேர்ச்சி மட்டம். இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தில் பிள்ளைகளே நீங்கள் கற்றல் பேறுகளை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற கற்றல் பேறுகள் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கற்றல் பேறுகளை நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது 4ஆம் கட்டளைக்கு ஏற்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் கோவைப்படுத்துவர். 4ஆம் கட்டளைக்கு ஏற்ப பொறுப்புகள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளையும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கடமைகளையும் நீங்கள் முதலில் கோவைப்படுத்துவீர்கள். பிள்ளைகளே, 2வது கற்றல் பேறு அந்த கோவைப்படுத்திய 1வது கற்றல் பேரில் நீங்கள் கோவைப்படுத்திய அந்த கருத்துக்களை 2வது கற்றல் பேராக நீங்கள் அதை ஆக்கங்களாக முன்வைக்க வேண்டும். 1வதில் நீங்கள் கோவைப்படுத்திய அந்த கற்றல் பேறுகள் அனைத்தையும் 2வதில் நீங்கள் அதை ஆக்கங்களாக முன்வைப்பீர்கள். 3வது கற்றல் பேறு தமது பொறுப்புகளை சரியாக செய்ய வேண்டுமென விவாதிப்பர். குடும்பத்தில் உங்களுக்கு என்று சொல்லி பிள்ளைகளே சில பொறுப்புகள் தரப்பட்டிருக்கும். அந்த பொறுப்புகளை பிள்ளைகள் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதை விவாதிப்பது 3வது கற்றல் பேறாகும். அன்பின் சமூகமாகிய இந்த பாடப்பரப்பின் 4வது கற்றல் பேறு ஒருவரை ஒருவர் தொடர்ந்து ஆழ்ந்த அக்கறை உணர்வோடு கவனிப்பர். குடும்பத்திலும் சமூகத்திலும் சரி காணப்படுகின்ற ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்கிடையிலும் ஆழ்ந்த அக்கறை உணர்வு உங்களிடையே காணப்பட வேண்டும். அந்த ஆழ்ந்த அக்கறை உணர்வு உங்களுடன் காணப்படுவதோடு நீங்கள் அந்த ஆழ்ந்த அக்கறை உணர்வோடு ஒருவரை ஒருவர் கவனிக்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்பது 4வது கற்றல் பேறு. இந்த 17வது பாடத்தினுடைய 5வது கற்றல் பேறு தலைவன் பணியாளன் என வாழ மற்றவரை ஊக்கப்படுத்துதல். உங்களுக்குள்ள தலைவன் இருக்கலாம், உங்களுக்குள்ள பணியாளன் இருக்கலாம். தலைவன் பணியாளன் என்ற நிலையில மரியாதை கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ மற்றவர்களை ஊக்கப்படுத்துதல் என்பது இந்த 5வது கற்றல் பேறு. எனவே இந்த பாடத்தை நீங்கள் கற்பதனூடாக இவ்வாறான கற்றல் பேறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பிள்ளைகளே, இங்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடயம் குடும்பம். இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைப்பில் நாங்கள் முதல் பார்க்கிற விடயம் இந்த குடும்பம்.
அன்பின் சமூகம் என்பதை கட்டியெழுப்புகின்ற பிரதானமான சமூகத்தளம் இந்த குடும்பம். அடித்தளமாகிய ஒரு சமூகத்தளம் குடும்பம். அதனால் தான் பிள்ளைகளே, இங்கே நாங்கள் குடும்பம் என்பதை முதலில் பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த குடும்பம் என்பதை நாங்கள் முதலில் உற்று நோக்கும் போது ஒரு சமுதாயத்தில் காணப்படுகின்ற மிகச்சிறிய அலகு குடும்பம். ஒரு சமுதாயத்தில் காணப்படுகின்ற மிகச்சிறிய அலகு குடும்பம். இரண்டாவது, தூய்மையான இடம். குடும்பம் வாழுகின்ற பிள்ளைகளே, குடும்பம் வாழுகின்ற இடம் இல்லம் என அழைக்கப்படுகிறது. இந்த இல்லம் ஒரு தூய்மையான இடமாக காணப்பட வேண்டும். தூய்மையான விழுமிய பண்புகள் இந்த குடும்பத்தில் சிறந்து காணப்படுவதனால், தூய்மையான விழுமிய பண்புகள் இந்த குடும்பத்தில் சிறந்து காணப்படுவதனால் இந்த குடும்பம் தூய்மையான இடத்தை பெறுகின்றது. அதனால் இது தூய்மையான இடம் என்று சொல்லி இந்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கலாம். சமுதாயத்தினுடைய அடித்தளம் குடும்பம் என்பதை நாங்கள் வரையறை செய்து கொள்ளலாம். பிள்ளைகளே, ஒரு சமூகத்துக்கு தேவையான அங்கத்தவரை உருவாக்குவதில், ஒரு சமூகத்துக்கு தேவையான அங்கத்தவர்களை உருவாக்குவதில் மிகவும் முக்கியமானது இந்த குடும்பம். அதனால்தான் நாங்கள் சமுதாயத்தினுடைய அடித்தளம் என்றும், சமுதாயத்துக்குரிய அங்கத்தவர்கள் பலரை உருவாக்குகின்ற ஒரு சமூக நிறுவனம் குடும்பம் என்று சொல்லியும் நாங்கள் இங்கே குடும்பத்தை நோக்குகின்றோம். பிள்ளைகளே, அடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம், தாய் தந்தைகள் பிள்ளைகள் என்ற உறவு வளர்க்கப்படுகின்ற ஒரு குடும்பம். நாங்கள் ஒரு தொழில் செய்கின்ற நிறுவனத்தை எடுக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற வேறு ஒரு நிறுவனத்தை எடுக்கலாம். அங்கு தாய் தந்தை பிள்ளைகள் என்ற உறவு பேணப்படுவதில்லை. இந்த குடும்பத்தில் தான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகின்ற உறவு பிள்ளைகளே பேணப்படுகின்றது. அதனால் இந்த உறவு சமூகத்துக்கு அடித்தளமாக இருப்பதனால் இதனை நாங்கள் குடும்பத்துக்குள் உள்ளடக்குகின்றோம். எனவே சமுதாயத்தினுடைய மிகச்சிறிய அழகாகவும் தூய்மையான விழுமிய பண்புகளை பேணுகின்ற இடமாகவும், சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த அடித்தளமாகவும், அங்கத்தவர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூக நிறுவனமாகவும், தாய் தந்தை பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டு மொத்த அடிப்படை பண்பினை பேணுகின்ற நிறுவனமாகவும் இந்த குடும்பத்தை நாங்கள் நோக்கலாம். நாங்கள் எப்பொழுதும் பிள்ளைகளே ஒரு பாடத்தை கற்கும் பொழுது அந்த பாடத்தில் தொடர்புபடுத்தித்தான் கற்க வேண்டும். அந்த வகையிலே இங்கே நான் உங்களுக்கு விடுதலை பயண நூலிலிருந்து ஒரு இறைவசனத்தை போட்டிருக்கிறேன். இந்த விடுதலை பயணம் என்பது இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து விடுதலை ஆகி கானான் நாட்டுக்கு போய் அங்கு வாழ்ந்த நிகழ்வுதான் இந்த விடுதலை பயணம். எனவே அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து மோயிசன் மூலமாக, மோயிசன் தலைமை ஏற்று அவர்களை விடுதலையாக்கி இறைவன் அவர்களை வழி நடத்தி சென்றதை நாங்கள் விடுதலை பயணம் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் பாலைவனத்திலே பயணம் செய்யும் போது, இந்த மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்யும் போது சீனாய் மலையில் இறைவனால் இஸ்ராயேல் மக்களுக்கு மோயிசன் மூலமாக நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை எடுத்து காட்டி வழங்கப்பட்ட கட்டளைகளை நாங்கள் 10 கட்டளைகள் என்று பார்க்கின்றோம். இந்த 10 கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிற 4வது கட்டளை தான் இங்கே உங்களுக்கு விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் தரப்பட்டிருக்கிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர், பிள்ளைகளே, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. பிள்ளைகளே, உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாட்டில நீங்கள் நீண்ட நாட்கள் நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களினுடைய தந்தையையும் தாயையும் மதித்து நடக்க வேண்டும். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 12வது வசனம். அப்ப இங்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் இஸ்ராயேல் மக்களுக்கு குடும்பத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் எப்படியான நெறிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த விடுதலை பயண நூல் எங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளது. இதைத்தான் நாங்கள் இந்த பாடத்தில், அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தில் நாங்கள் கற்கப் போகின்றோம். அடுத்து நாங்கள் பார்க்கிற விடயம் இந்த குடும்பம்.
நாங்கள் குடும்பத்தில் 4வது கட்டளை பயன்படுத்தப்படுவதனால், குடும்பத்தில் அன்பு மிகுந்து காணப்படுவதனால், நல்லொழுக்க விழுமியங்கள் குடும்பத்திலே நிறைந்திருப்பதனால், இங்கே நாங்கள் குடும்பம் பற்றிய விடயத்தை அலசி ஆராய வேண்டிய தேவை உள்ளது. பிள்ளைகளே, இதற்கு நாங்கள் தொடர்படுத்தி கற்க வேண்டும். இதை தொடர்படுத்தி கற்கின்ற விடயத்தில் குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது? பலர் பல கருத்துக்களை கூறலாம். பலர் பல கருத்துக்களை குடும்பம் உருவாக்கப்பட்டதற்கு வரைவிலக்கணப்படுத்துவார்கள். நாங்கள் எங்களினுடைய திருவிவிலியத்தினுடைய அடிப்படையில் இந்த குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதனை முதலில் ஆராயப் போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்குற விடயம் குடும்பம் தரப்பட்டிருக்கு. அதில் ஆதி பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் இங்கே ஒரு ஆதாம் ஈவாள் ஒரு படம் தரப்பட்டிருக்கு. இந்த படத்தை நீங்கள் இங்கு உற்று நோக்கி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் இங்கு உற்று நோக்கி பார்க்கலாம். இந்த படத்திலே நாங்கள் பார்க்கிற 2 நபர்கள் ஆதாம் ஈவாள். இவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டு ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டார்கள்? பிள்ளைகளே, தொடக்க நூல், பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகின்ற, சட்ட நூல் என்று சொல்லப்படுகின்ற, இந்த தோரா என்று அழைக்கப்படுகின்ற அந்த 5 நூல்களில் முதலாவது காணப்படுகின்ற நூல் தொடக்க நூல். இந்த தொடக்க நூலிலே ஆசிரியர் படைப்பு சம்பந்தமான விடயத்தினை முதலாவது அதிகாரத்தில் எடுத்து காட்டுகின்றார். இந்த படைப்பு சம்பந்தமான விடயத்திலே மனிதனுக்குரிய எல்லா விடயங்களும் படைக்கப்படுகிறது. படைப்பதற்காக 6 நாட்கள் படைக்கப்பட்டன. இந்த 6 நாட்களும் படைக்கப்பட்டு 6வது நாள் கடவுள் மனிதனை படைக்கிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம், ஏன் இந்த மனிதன் இறுதியாக படைக்கப்பட்டான்? மனிதன் ஏன் இறுதியாக பிள்ளைகளே படைக்கப்பட்டான் என்பதற்கு நாங்கள் பல காரணங்களை எடுத்து பார்க்கலாம். மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் முதலில் படைக்கப்படுகின்றன. சூரியன், இருள், ஒளி, சந்திரன் இவ்வாறான படைப்பில் இருந்து படிப்படியாக விலங்கு, கால்நடைகள், வானத்து பறவைகள், மரம், நிலம் என்று படைக்கப்பட்டு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே முதலில் உருவாக்கப்படுகின்றன. இந்த முதலில் எல்லா படைப்புகளும் உருவாக்கப்பட்டு இறுதியில் 6வது நாள் கடவுள் இந்த மனிதனை உருவாக்குகின்றார். இந்த மனிதனை எப்படி உருவாக்குகின்றார் என்பதனையும் நான் உங்களுக்கு கூற வேண்டும். மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால், கடவுள் ஒரு குயவனை போன்று அமர்ந்திருந்து தன்னுடைய கையிலே ஒரு மண்ணை எடுத்து அந்த மண்ணினால் தன்னை போன்ற ஒரு உருவத்தினை உருவாக்குகின்றார். தன்னை போன்று ஒரு உருவத்தினை உருவாக்கிய அந்த கடவுள் அந்த உருவத்திற்கு தன்னுடைய உயிர் மூச்சினால், தன்னுடைய நாசிகளினால் அந்த உருவத்திற்கு உயிர் மூச்சை வழங்குகின்றார். தன்னுடைய நாசியினால் உயிர் மூச்சை வழங்கிய அந்த உருவம் மனித உருவம் எடுத்து நடமாடியது. அது ஆண் உருவமாக காணப்பட்டதனால் கடவுள் அந்த படைப்பிற்கு ஆதாம் என பெயர் வைக்கிறார். இந்த ஆதாம் ஆணாக இருந்தபடியினால் பிள்ளைகளே, ஒரு மனிதன் தனித்திருந்தால் சந்ததி உருவாக முடியாது. எனவே அவனுக்குரிய ஒரு தகுந்த ஒரு துணையை கொண்டு வர வேண்டும். அவனுக்கு ஒரு தகுந்த பெண்ணை உருவாக்க வேண்டும். இதனால் கடவுள் அவனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வந்து, அந்த ஆதாமிற்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வந்து பிள்ளைகளே அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பினை எடுத்து அந்த எலும்பை பெண்ணாக வடிவமைக்கின்றார். இந்த பெண்ணாக வடிவமைக்கப்பட்ட அந்த உருவத்திற்கு கடவுள் வைத்த பெயர் ஈவாள். நீங்கள் கேட்கலாம் என்னிடம், ஏன் விலா எலும்பிலிருந்து அந்த எலும்பு எடுக்கப்பட்டது? மனிதனுடைய ஏனைய எலும்புகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். என்னென்று சொன்னால், இந்த திருவிவிலியம் எழுதப்பட்டது கிமு 950 கிபி 100 வரையான காலப்பகுதியில் பிள்ளைகளே திருவிவிலியம் எழுதப்பட்டது. இந்த திருவிவிலியம் எழுதப்படுவதற்கு முதல் ஜூத சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. இந்த ஜூத சமுதாயத்திலே ஒரு கோட்பாடுகள், பின்னணிகள் நிறைந்திருந்தன. யூத சமுதாயத்தில் வேறுபட்ட கருத்துக்கள் காணப்பட்டிருந்தது. ஆணாதிக்க போக்குகள் அந்த சமூகத்தில் நிறைந்திருந்தன.
ஆண் பெண்ணை விட உயர்ந்தவன் என்றும் பெண் ஆணை விட தாழ்ந்தவன் என்றும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் நிறைய வேறுபாடுகளை கொண்டிருந்த சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. அதனால் கடவுள் இந்த நிலையினை மனிதர் மத்தியில் கொண்டு வரக்கூடாது. ஆணுக்கு பெண் சரிசமனாக இருக்க வேண்டும், ஆணுக்கு பெண் சரிசமனாக இருந்து குடும்பத்தை பேண வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆணினுடைய நடு விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்குகின்றார். இந்த ஆசிரியருடைய நோக்கம் ஆணுக்கு பெண் சரிசமன் என காட்டுவதுதான் மிக முக்கிய நோக்கமாக இருந்தது. இப்போ இங்கு நாங்கள் பார்க்கிறோம், தொடக்க நூலிலே கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு அன்பின் பிணைப்பினால் குடும்பத்தை உருவாக்குகின்றார். இந்த குடும்பத்தில் ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் என 4 பேரும் இணைந்து ஒரு அன்பு சமூகமாக வாழ்ந்தார்கள். இதுதான் பிள்ளைகளே நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கின்ற குடும்பம். இப்படித்தான் குடும்பம் முதலில் உருவாக்கப்பட்டது. இந்த பின்னணியில் பிள்ளைகளே நாங்கள் அடுத்த குடும்பத்தை எங்கு பார்க்கிறோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் அடுத்த குடும்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடுத்த குடும்பம் எதுவென்று சொன்னால் தூய்மையான விழுமிய பண்புகளை அன்றைய சமுதாய மக்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய இந்த திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது? ஜூத குலத்திலே தாவீதின் மரபிலிருந்து எடுக்கப்பட்ட யோசேப்புவுக்கும் மரியாளுக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு, அந்த மன ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவர்கள் வாழ்ந்திருந்த காலப்பகுதியிலே கபிரியேல் தூதனால் வாக்களிக்கப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு குழந்தை பிறக்கின்றது. இந்த குழந்தை இயேசுவென அழைக்கப்பட்டார். இந்த சூசை, மரியாள், இயேசு இந்த 3 பேரும் இணைந்த ஒரு குடும்பம்தான் இந்த திரு குடும்பம். நீங்கள் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி வாசித்திருப்பீர்கள். குடும்பம் என்றால் திருக்குடும்பம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த ஜூத சமுதாயத்திலே பல விழுமிய பண்புகள் நிறைந்திருந்தாலும் ஜூத சமுதாயத்தில் ஆணாதிக்க போக்கு இருந்தது. பெண் ஆணுக்கு அடிமையாக காணப்பட்டிருந்தால் சட்டதிட்டங்கள் எல்லாம் அவர்கள் மத்தியில் பிள்ளைகளே மிகவும் நுணுக்கமான முறையிலே காணப்பட்டிருந்தன. இப்படியான காணப்பட்டிருந்த சட்டதிட்டங்களுக்கு மத்தியிலும் விழுமிய பண்புகளை வளர்க்கின்ற ஒரு குடும்பமாக இந்த திருக்குடும்பம் காணப்பட்டிருந்தது. இந்த திருக்குடும்பத்தை முன்னுதாரணப்படுத்தி புதிய ஏற்பாட்டிலே திருமணம் என்னும் அருட்சாதனம் நிறைவேற்றப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், கானாவூர் திருமணம். இந்த கானாவூர் திருமணத்திற்கு இயேசுவினுடைய தாயும் இயேசுவும் சென்றிருந்தார்கள். அங்கு திருமண தம்பதியர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பின்னர் கானாவூர் திருமணத்திலே திருமண தம்பதியர்களை இயேசு ஆசிர்வதித்து திருமணம் என்னும் அருட்சாதனத்தை பிள்ளைகளே அங்கு ஏற்படுத்தி வைக்கிறார். இந்த திருமணம் என்னும் அருட்சாதனம் அங்கு ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு நடைபெற்ற விருந்துவசாரத்திலே ரசம் தீர்ந்து போகின்றது. அங்கு நடைபெற்ற விருந்துவசாரத்தில் ரசம் தீர்ந்து போகின்றது. உடனடியாக அதை அறிந்து கொண்டிருந்த தாய் மகனிடம் வந்து, மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என கூறுகின்றார். அதற்கு மகன் தாயை பார்த்து, அம்மா, நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி மகன் அதற்கு பதிலளிக்கின்றார். தாய் உடனடியாக மகன் மீது நம்பிக்கை வைத்து மகன் எப்படியாவது உதவி செய்வார் என்ற நம்பிக்கையை மனதில் இருத்தி கொண்டு தாய் சென்று அங்கிருந்த பணியாளர்களிடம் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என பணிக்கின்றார். இயேசு அவ்விடத்திற்கு சென்று அங்கிருந்த கற்சாடிகளில் நிரப்பப்பட்டிருந்த நீரை திராட்சை ரசமாக மாற்றுவதை நாங்கள் கானாவூர் திருமணத்தில் பார்க்கலாம். நீங்கள் இது ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்த விடயம். பிள்ளைகளே, இந்த திருக்குடும்பத்தில் அந்த ரசம் தீர்ந்ததை அறிந்த இயேசு உதவி செய்த மனப்பாங்கு அந்த குடும்பத்திலிருந்து தான் அந்த பிள்ளைக்கு உருவாக்கம் அடைந்தது.
இந்த பண்பினை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பேண வேண்டும். நாங்கள் இங்கு பார்க்கிறோம், இந்த திருக்குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பண்புகள் என்ன என்பது உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்திலே அன்பு இருந்தது, அந்த குடும்பத்தில் இரக்கம் இருந்தது, அந்த குடும்பத்தில் விட்டு கொடுப்பு காணப்பட்டிருந்தது, அந்த குடும்பத்தில் புரிந்துணர்வு பேணப்பட்டிருந்தது. இதை விட பிள்ளைகளே இன்னும் அதிகமான விழுமிய பண்புகள் அந்த குடும்பத்தில், திருக்குடும்பத்தில் காணப்பட்டிருந்தது. இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தினுடைய நோக்கம், இந்த திருக்குடும்பத்தில் காணப்பட்டிருக்கிற பண்புகள் எங்களினுடைய குடும்பங்களிலும் வளர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பண்புகளை எங்களினுடைய குடும்பங்களில் நாங்கள் வளர்ப்பதற்கு கத்தோலிக்க பிள்ளைகளாகிய நாங்கள் முன்வர வேண்டும். அடுத்து நீங்கள் இங்கு பார்க்கலாம், இங்கு தரப்பட்டிருக்கிற விடயம், இந்த குடும்பத்தில் பிரதானமாக காணப்படுகின்ற அம்மாவும் அப்பாவும் எவ்வாறான பண்புகள், எவ்வாறான நிலையில் குடும்பத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பது இங்கு உங்களுக்கு ஒரு பாடல் பகுதியாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாங்கள் அம்மா என்பவர் யார் என்பதை பிள்ளைகளே உற்று நோக்கலாம். அம்மா என்பவர் அமுது ஊட்டி என்னை வளர்த்த அம்மா. அமுது என்பது உணவு. எங்களுக்கு உணவினையும் பாலூட்டி எங்களுக்கு உணவினையும் தந்து எங்களை வளர்த்தெடுக்கின்ற ஒருவர் இந்த அம்மா. இரண்டாவது வரியை பாருங்கள், எந்த வேளையிலும் அவள் என்னோடு கண்விழிப்பாள். நாங்கள் நோய்வாய்ப்படுகின்ற போது, நாங்கள் துன்பத்தில் இருக்கும் போது, பிள்ளைகளே நாங்கள் தோல்விகளை சந்திக்கின்ற போது, நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரங்களில் கூட எங்களினுடைய தாய் எங்களோடு கண் விழித்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. மூன்றாவது வரியை பாருங்கள், என்ன துன்பத்திலும் என்னோடு பங்கெடுப்பாள். உங்களுக்கு படிப்பில் ஒரு துன்பம் வரும், தொழில் வாய்ப்புகளில் ஒரு துன்பம் வரும், நீங்கள் சமூகத்தில் இருக்கும்போது ஒரு துன்பம் வரும். உங்களுக்கு வருகின்ற எல்லா துன்பங்களிலும் பங்கெடுக்கின்ற ஒரு உயிராக இந்த குடும்பத்தில் அன்னை காணப்பட்டிருப்பாள். நான்காவது, என் தேவனே என் அன்பு அன்னையை காத்திடுவாய். எனக்கு பாலூட்டி எனக்கு உணவு கொடுத்து என்னோடு கண்விழித்து உறங்கி கண்விழித்து இருந்து என்னுடைய துன்பங்களில் பங்கெடுக்கின்ற இந்த அன்னையை நீ காத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த முதலாவது பாடல் வரை நாங்கள் சொல்லி கொண்டது. அடுத்து அப்பா என்பவர் யார் என்பதை அடுத்த பாடல் வரை உங்களுக்கு இங்கு தெளிவுபடுத்தியுள்ளது. வியர்வை சிந்தி என்னை வளர்த்திட உழைத்திடுவார். நாங்கள் வளர்றதுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து தருகின்றவர் இந்த தந்தை. வியர்வை சிந்தி என்னை வளர்த்திட உழைத்திடுவார், எனது வாழ்வு சிறந்திட உயிர் தியாகம் செய்திடுவார். பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் இப்படித்தான் அமைய வேண்டும். எனவே அந்த எதிர்காலத்திற்காக தன்னை தியாகம் செய்கின்றவர் தந்தை. தனக்கு ஏற்படுகின்ற நோய், தனக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், தனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், இந்த எதையுமே வெளியில தகப்பன் என்ன செய்ய மாட்டார், எப்பொழுதும் காட்டிக்கொள்ள மாட்டார். தந்தை இதை எப்பொழுதும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார். இவ்வாறான விடயங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்காக தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு படைப்பாக நாங்கள் அப்பாவை பார்க்கிறோம். எங்களினுடைய எதிர்காலம் ஒளிமயமாகுவதற்கு தன்னை தியாகம் செய்கின்றவர். பாருங்கள், வியர்வை சிந்தி உழைக்கின்றவர், எங்களுடைய வாழ்வு சிறந்திட தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்ற ஒரு உயிர், எங்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குகின்ற படைப்பாக தந்தை காணப்பட்டிருப்பார். எனவே இப்படியான என்னுடைய அப்பாவை நீர் காத்து கொள்ளும் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடல் 2 வரிகளும் அம்மாவினையும் அப்பாவினையும் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளே, நீங்கள் அடுத்து இங்கு பார்க்கிற விடயம், ஒரு குடும்பத்தில் காணப்படுகின்ற பண்புகள் என்னென்ன. உங்களுக்கு இங்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை நீங்கள் வடிவாக உற்று நோக்கலாம். அந்த படத்தில் அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார்.
இன்னும் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான அந்த குடும்பத்தில் இருந்து நாங்கள் என்னென்ன விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் அந்த பண்புகளை தெளிவாக பார்க்கலாம். முதலாவது விடயம் அன்பு. இந்த அன்பு என்பது குடும்பத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான விடயம். இயேசு அன்பை எடுத்து காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்ததாக நாங்கள் திருவிவிலியத்தில் படிக்கிறோம். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதை இயேசு எங்களுக்கு திருவிவிலியத்தில் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே குடும்பத்தில் நாங்கள் அன்பை எடுத்து நோக்க வேண்டும். பவுலினுடைய திருமுகங்களில், புனித பவுலினுடைய திருமுகங்களில் கொரிந்தியருக்கு எழுதிய நற்செய்தியை நாங்கள் இந்த அன்பை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 தொடக்கம் 15 வசனங்களில் இந்த அன்பு சம்பந்தமான விடயத்தை புனித பவுலடியார் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அடுத்து இந்த குடும்பத்தில் இருக்கிற விடயம் இந்த இரக்கம். நாங்கள் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். இயேசு சமூகத்தில் இரக்கத்தை எடுத்து காட்டியவர். எப்படி அந்த இரக்கம் அவருக்கு வந்தது? அவருடைய திருக்குடும்பத்தில் அந்த இரக்கம் பேணப்பட்டிருந்தது நாங்கள் பார்க்கிறோம். என திருவிலியத்தில் இயேசு எவ்வாறான ஆட்களுக்கு, எவ்வாறான மனிதர்கள் மேலே இரக்கம் வைத்தார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்தார். பாவி பெண்ணை பரிசேயனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அங்கே அவரை மன்னித்தார். தொழுநோய்க்காரனுக்கு நலம் சுகம் கொடுத்தார். இப்படி அதிகமான மனிதர்களை இயேசு இரக்கம் காட்டினதாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து விட்டு கொடுப்பு. இந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான விடயம் இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுப்பு காணப்பட வேண்டும். தாய் தகப்பனுக்கு இடையில விட்டு கொடுப்பு இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில விட்டு கொடுப்பு காணப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில விட்டு கொடுப்பு காணப்பட வேண்டும். குடும்பத்தில் இன்னும் சில உறுப்பினர்கள் இருப்பார்கள். அம்மா, அப்பா, பிள்ளைகளை தவிர இன்னும் பல முதியவர்கள் குடும்பத்தில் இருக்கலாம். ஒரு விரிந்த குடும்பமாக அது காணப்பட்டிருக்கும். அப்ப அந்த குடும்பத்தில் காணப்படுகின்ற எல்லா உறுப்பினர்களுக்கு இடையிலேயும் ஒரு விட்டு கொடுப்பு காணப்படுவது குடும்பத்தில் காணப்படுகின்ற பண்புகளில் ஒன்றென்று சொல்லி பார்க்கலாம். பிள்ளைகளே, அடுத்த ஒரு விடயம் இந்த ஒற்றுமை. குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமை என்பது குடும்பத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் தொடக்க நூலில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த காயின் ஆபேல் என்று சொல்லப்படுகிற 2 சகோதரங்களுக்கு இடையிலேயும் நடந்த ஒரு விடயம். காயின் ஆபேலை கொலை செய்து விடுகின்றான். ஏனென்றால் அவர்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கவில்லை. அதனால் குடும்பத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒற்றுமை காணப்பட வேண்டும். பகிர்ந்து வாழுகின்ற முறை இருக்க வேண்டும். எங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்களிடம் இருப்பதை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவைக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் அதிகமாக வைத்திருக்கிற பொருட்களை பிள்ளைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற பண்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும். புரிந்துணர்வு. இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய அடுத்த பண்பு இந்த புரிந்துணர்வு. தாய் தந்தைக்கு இடையில புரிந்துணர்வு காணப்பட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில புரிந்துணர்வு காணப்பட வேண்டும். இந்த புரிந்துணர்வு என்பது குடும்பத்தில் இல்லாத போது பிள்ளைகளே குடும்பம் அதிகமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. உதவுதல். மற்றவர்களுக்கு எங்களிடம் இருக்கிறதை கொடுத்து உதவுகிறது. உதவுகின்ற மனப்பாங்கு எங்களுடைய குடும்பங்களில் வளர்க்க. இந்த பண்புகள் குடும்பத்தில் வளர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். இவற்றை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் வளர்ப்பதோடு மனித வளங்களையும் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் குடும்பம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிள்ளைகளே, மனித வளங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் குடும்பம். மனித வளம் என்று சொன்னால் மனித அம்மா, அப்பா, பிள்ளைகள், இன்னும் பல உறவினர்கள் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தில் நாங்கள் இவ்வாறான பண்புகளை கொண்டிருப்பதோடு இந்த வளங்களையும் பாதுகாக்க தெரிந்த ஒரு மனிதர்களாக குடும்பத்தில் மிளிர வேண்டும் என்பது இங்கு தரப்பட்டிருக்கிற விடயம். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்?
இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புனித பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே எங்களுக்கு சிறப்பாக எடுத்து காட்டியிருப்பதை நீங்கள் இப்போது உற்று நோக்கலாம். பவுலடியார் 3 பயணங்களை செய்தார். நாங்கள் ஏற்கனவே 3வது பாடத்தில் படித்திருக்கிறோம், பாடசாலைகளில் படித்திருப்பீர்கள். இந்த 3வது பாடத்தில் புனித பவுலடியாரினுடைய மறைதூது பயணங்கள். இந்த பவுலடியார் ஏன் திருமுகங்களை எழுதினார் என்பதை நாங்கள் அந்த பாடத்தில் பார்க்கிறோம். பவுல் தான் போய் வந்த இடங்களில் கிறிஸ்தவ சபைகளை உருவாக்கியதன் பின்னர் மீண்டும் அந்த இடங்களுக்கு அவரினால் போக முடியாமல் போகிறது. இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம், அவருக்கு ஏற்பட்டிருந்த நோய்வாய்ப்பட்டிருந்தமை இன்னொரு பக்கம், தூர இடங்களில் காணப்பட்டிருந்தது, அடுத்த சிறைப்பட்டிருந்த நிலைமைகள், இவ்வாறான விடயங்களால் புனித பவுல் தான் போய் வந்த இடங்களுக்கு திரும்ப போக முடியாமல் போகின்றது. அதனால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பிள்ளைகளே புனித பவுலடியார் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு அந்த சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த சபைகளில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை கேள்விப்பட்டு அந்தந்த சபைகளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கிறது தான் இந்த திருமுகங்கள். அந்த வகையில் பிள்ளைகளே இந்த எபேசியர் என்பது எபேசு நகர மக்களுக்கு எழுதப்பட்டது. இந்த எபேசு நகரத்திலே வாழ்ந்த குடும்பங்கள், எபேசு நகரத்தில் இருந்த குடும்பங்களுக்கு இடையில பிளவுகளும் ஒற்றுமையில்லாத தன்மைகளும் அந்த காலப்பகுதியில் இருந்தது. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் தாய் தகப்பனை மதிக்கிறேல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உரிய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறேல, அவர்களுக்குரிய மரியாதை அவர்கள் கொடுக்கிறேல. இப்படியான இந்த பண்புகள் இந்த எபேசு மக்கள்கிட்ட காணப்பட்டிருந்ததால புனித பவுல் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு இந்த திருமுகத்தை எழுதி கொள்கின்றார். இங்கு பார்க்கலாம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 வசனங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லுகின்ற முதலாவது விடயம் பாருங்கள் பிள்ளைகளே. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. அப்ப கடவுளுக்கு ஏற்புடைய விடயம் எதுவென்று சொன்னால் உங்களினுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. இன்றைக்கு குடும்பங்கள்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஓரளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்துட்டார்கள் என்று சொன்னால் குடும்பங்கள்ல பெற்றோருக்குரிய மரியாதையை பிள்ளைகள் வழங்கி கொள்றது. ஆனா கடவுளுக்கு ஏற்புடைய விடயம் எதுவென்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பது, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பது வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட முதலாவது கட்டளை. நாங்கள் 10 கட்டளைகள்ல 4வது கட்டளையாக பார்க்கிறோம், உன்னுடைய தந்தையையும் தாயையும் மதித்து நட. நான் ஏற்கனவே பாடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த விடுதலை பயண நூலில் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்த வசனத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னுக்கு காட்சிப்படுத்தியிருந்தேன். இங்கு நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள், வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட முதலாவது கட்டளை உன்னுடைய தந்தையையும் தாயை மதித்து நட. உன்னுடைய பெற்றோரை நீ மதித்து நடந்தால், பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோரை நீங்கள் மதித்து நடந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நலம் பெற்றுக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாக உருவாகுவீர்கள். அடுத்து தந்தையரை பார்த்து குறிப்பிடுகின்றார், உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்ட வேண்டாம். வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு செயற்பாட்டை செய்தால் அது சில நேரம் அப்பாவுக்கு பிடிக்காம இருக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், உடனடியாக பிள்ளைய பேசுவார். பிள்ளை அதனால் என்ன செய்வார், கோவப்பட வேண்டிய நிலை உருவாகும். பிறகு தகப்பனுக்கு பிள்ளைக்க முடியல இடைவெளிகள் காணப்படும். அப்போ தகப்பனுக்கு சொல்லப்படுகிற விடயம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க சொல்றார். பவுல் சொல்ற விடயம், புனித பவுல் சொல்ற விடயம், ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து அவர்களுக்கு அறிவிப்பு கட்டி வளருங்கள். இன்றைக்கு அதிகமான பிள்ளைகளுக்கு கண்டிப்பில்லை, குடும்பத்தில் கண்டிப்பில்லை. ஏன்னா தாய் தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கிறீர்கள், அதிகமான அன்பு பிள்ளைக்கு கொடுக்கிறதால பிள்ளை என்ன செய்கிறார்கள், குடும்பத்தில் வழி தவறி போகிறார்கள். அதனால் புனித பவுல் சொல்லுகின்ற விடயம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவிப்பு கட்டி
3 சொற்கள் பயன்படுத்தப்படுறது: கண்டித்து, திருத்தி, அறைப்பு கட்டி. இந்த 3 விடயங்களையும் குடும்பத்தில் தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? பேணிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் மத்தியில். அப்போ இவ்வாறான விடயத்தை புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் எங்களுக்கு குறிப்பிட்டு கூறுவதை நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள். குடும்பத்தில் அம்மா, அப்பா, பிள்ளைகள் எல்லோருமே ஒரு கடமையை கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. பிள்ளைக்குரிய உணவை கொடுக்கறது, சமைச்சு கொடுக்கறது அம்மாவினுடைய கடமை. பிள்ளையினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறது அப்பாவை. ஒவ்வொரு தரும் பிள்ளைகளினுடைய கடமை அம்மாவுக்கு உதவி செய்கிறது, அப்பாவுக்கு உதவி செய்கிறது, அவர்களோட அன்பாக இருக்கிறது. ஏன்னா அப்படியான விடயங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு தந்தையும் ஒரு பிள்ளையும் ஒவ்வொரு கடமைகளை கொண்டிருக்கிறார்கள். இந்த கடமைகளை திருப்திகரமாக குடும்பத்தில் பிள்ளைகளே நிறைவேற்ற வேண்டும். நீங்களும் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும். இப்படியான இந்த குடும்பத்திலிருந்து தான் பிள்ளைகளே ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆட்சியாளன் வருகின்றதனால் அந்த ஆட்சியாளர் அந்த சமூகத்துக்குள்ள ஒரு கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு பணியாளராக மாறுகின்றார். குடும்பத்தில் வருகின்ற ஒரு ஆட்சியாளன் சமூகத்துக்குள் ஒரு பணி செய்கின்ற ஒருவராக மாறுகின்றார். இந்த பணி செய்கின்ற ஒருவராக அவர் மாறுவதனால் அவர் சில பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அந்த பண்புகள் குடும்பத்தில் வளர்க்க வேண்டிய பண்புகளாக இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்கிறபடியும் இந்த குடும்பம் பற்றி, குடும்பத்தில் கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்கள், குடும்பத்தில் இருக்க வேண்டிய இந்த விழுமியங்கள் தொடர்பாக திருவிவிலியம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற விடயம். திருவிவிலியம் எவ்வாறான விடயங்களை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது நாங்கள் இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். கொலோசையருக்கு எழுதிய நற்செய்தி, நீதிமொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட நற்செய்தி, சீராக் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட நற்செய்தி நாங்கள் பார்க்கிறோம். குடும்பம் பற்றி திருவிவிலியம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற விடயம் என்ன? கொலோசேயர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவருக்கு சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பிள்ளைகளுக்கு சொல்றார் புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் பிள்ளைகளை பார்த்து சொல்றார், பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு முற்றிலும் முழுவதும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நாங்கள் இன்றைய குடும்பத்தில் அப்படி இருக்கிறோமா? நீங்கள் கத்தோலிக்க பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பாருங்க. குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்குறோமா? அம்மா ஒரு வேலையை சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? திருப்பி அதை கதைச்சிட்டு அம்மாவுக்கு என்ன செய்கிறோம்? அதை செய்யாமல் விட்டுட்டு போகிறோம். அப்போ முற்றும் முழுதுமாக பிள்ளைகளே உங்களினுடைய குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களினுடைய அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதைத்தான் புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய நற்செய்தியில் இந்த 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் குறிப்பிட்டு கூறுகின்றார். அடுத்து நீதிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் என்பது பழைய ஏற்பாட்டு நூல்களில் ஒன்று. இந்த நீதிமொழிகளில் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்படுகின்ற விடயம், பிள்ளாய் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி. உங்களுக்கு நல்ல விடயங்களை குடும்பத்தில் அப்பா உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார். எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன மாதிரி நடக்கணும் என்ற முறைகளை அப்பா உங்களுக்கு நெறிமுறையாக சொல்லி தந்திருப்பார். எனவே அந்த நற்பயிற்சியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கை பூராக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீதிமொழிகள் அதுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பு மாணவர்களே, இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கபடியதை பாருங்க. பிள்ளைகளே உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாது. ஏன்னா அம்மா சொல்லுவதை கேட்கணும். அம்மா ஏதோ ஒரு எங்களுக்கு நல்லதுக்காகத்தான் ஒரு விடயத்தை சொல்லுவார். என்ன அப்போ அம்மா சொல்லுகிற விடயத்தை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்து சீராக்காகமும் 3வது அதிகாரத்தில் 2-6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம். சீராக் 3வது அதிகாரம் 2-6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம், பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பாருங்க, பிள்ளைகளை விட குடும்பத்தில் தகப்பனைத்தான் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? நிறைவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன் அவர் நிறைவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார்? அந்த குடும்பத்தை கொண்டு நடத்துகின்றவர் தகப்பன். என்ன பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் தேவையான உதவிகளை செய்கின்றவர் தகப்பன். குடும்பம் உயிர் வாழ்றதுக்கு தன்னைத்தானே தியாகம் செய்கின்ற முதல் உயிர் அந்த தகப்பன். அதனால தான்
பிள்ளைகளை விட தகப்பனை என்ன செய்திருக்கிறார்? கடவுள் மேன்மையாக உயர்த்தி இருக்கிறார். எனவே அந்த கடவுள் மேன்மையாக உயர்த்தி இருக்கிற அந்த தகப்பனை மேன்மைப்படுத்துபவர்கள் பிள்ளைகளே உயர்வாக நினைக்கப்படுவார்கள். அவர்கள் நீடூடி காலம் வாழ்வார்கள். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிற விடயத்தை, கடவுளால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தகப்பன், அந்த அப்பாவை எவரெல்லாம் மேன்மையாக உயர்த்துகிறார்களோ அந்த பிள்ளைகள் நீடோடி வாழ்வார்கள். அப்போ இன்றையில இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? எங்களுடைய அப்பாவுக்குரிய மரியாதையை குடும்பத்தில் கொடுக்க வேண்டும். அப்பா சொல்றதை கேட்கணும். அப்பாவினுடைய அறிவுரையை என்ன செய்யணும்? நாங்கள் பின்பற்றி நடக்கணும். நாங்கள் கத்தோலிக்க பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நெறிமுறைகளை கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தினுடைய பிரதானமான நோக்கம். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு கொடுப்பார்கள். பாருங்க, கடவுளுக்கு எந்த பிள்ளை மதிப்பு கொடுக்குதோ, கடவுளுக்கு எந்த பிள்ளை பணிந்து நடக்குதோ அந்த பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் என்ன செய்யும்? மதிப்பு கொடுக்கும். என்ன, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் வாழுதென்று சொன்னால் பிள்ளைகளே அந்த பிள்ளை தன்னுடைய தாயையும் என்ன செய்யும்? கட்டாயம் மதிக்க தெரிந்த ஒரு பிள்ளையாகத்தான் இருக்கும். அடுத்து சீராக் ஆகமம் 7வது அதிகாரத்தில் 27 தொடக்கம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வடிவத்தை பாருங்க. உன் தந்தையை உன் முழு உள்ளத்தோடு மதித்து நட. எங்களுடைய முழுமையான மனத்தோடு எங்களோட அப்பாவை நாங்கள் என்ன செய்யணும்? மதிக்கணும். உன்னுடைய தாயினுடைய பேறுகாலத்தை மறக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட அம்மா பெற்றெடுக்கல, உங்களோட அம்மா எப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருப்பார், உங்களுக்கு தெரிந்திருக்காது, எப்படியான ஒரு துன்பத்தை அறிந்திருப்பார். அந்த துன்பத்திற்கு பிள்ளைகள் நீங்கள் எந்த ஒரு ஈடும் செய்ய முடியாது. பிள்ளைகளை நீங்கள் அந்த துன்பத்திற்கு எந்த ஒரு ஈடும் என்ன செய்ய முடியாது. அதை நீங்கள் உங்களுடைய நினைவில் நீங்கள் வச்சிருக்க வேண்டும். அப்படியான ஒரு துன்பத்தோட உங்களை பெற்றெடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களோட உதவிகளை செய்ய வேண்டும். அவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருக்குரிய மரியாதையை நீங்க கொடுக்கணும். அதைத்தான் இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற பாடம் பிள்ளைகளே எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் இங்கு பார்க்கிற விடயம், பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சியில பெற்றோரினுடைய பங்களிப்பு என்ன? ஒரு பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியில பெற்றோரினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது? அதைத்தான் நாங்கள் இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். முதலாவது பார்க்கிறோம் ஒழுக்க கல்வி. ஒரு பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியில பெற்றோர் எப்படியான பங்களிப்பை வழங்குகிறார்கள்? ஒழுக்க கல்வி. ஒரு பிள்ளைக்கு தேவையான ஒழுக்கம், முழுமையான ஒழுக்கத்தை வழங்குகின்ற ஒருவராக பெற்றோர் இருக்கணும். திருக்குடும்பத்தில் நாங்கள் இயேசுவை நாங்கள் முன்னுதாரணப்படுத்தி பார்க்கலாம். அந்த இயேசுவுக்கு தேவையான, அந்த பிள்ளைக்கு தேவையான முழு விழுமிய பண்புகளையும் தாய் தந்தை வழங்கியிருந்தார்கள். திருக்குடும்பத்தில் மரியாள், யோசேப்பு மரியாளும் அந்த பிள்ளைக்கு தேவையான முழு பண்புகளையும் கொடுத்திருந்தார்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு தேவையான ஒழுக்க விழுமியங்கள், இப்படி நடக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், இந்த பண்புகள் எல்லாத்தையும் வளர்த்தெடுக்கின்ற இருவராக இந்த பெற்றோர் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் ஆன்மீக பண்பு வளர்ச்சி. ஒரு பிள்ளைக்குரிய ஆன்மீகத்தை கொடுக்க வேண்டியது பெற்றோரினுடைய மிக முக்கியமான கடமை. இன்றைய இந்த சமூக காலகட்டத்துக்குள், இன்றைய காலகட்டத்துக்குள் இந்த வைரஸ் பரவி இருக்கிற நேரங்களில் ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு. ஆன்மீக வழிபாடுகள் நடத்துவதற்கெல்லாம் இடம் கொடுக்கப்படவில்லை, எல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில், இந்த காலகட்டத்தில் ஒரு பிள்ளைக்குரிய முழுமையான ஆன்மீக கல்வியை கொடுக்கின்றவர்களாக இந்த பெற்றோர்கள் காணப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இவர்கள் பிள்ளையினுடைய கல்வியில வழங்குகின்ற பங்களிப்பு. அந்த பிள்ளையினுடைய நல்லொழுக்க விழுமிய கல்விகளை வழங்குகிறது. ஒரு பிள்ளை எப்படியான நல்லொழுக்கத்தோட சமூகத்துக்குள்ள வாழணும் என்பதை எடுத்து காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். சமூகத்துக்குள்ள நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வதற்கு கல்வியில அக்கறை செலுத்த வேண்டும். தவறுகளை திருத்துதல். வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்கிறார்களா, அந்த தவறுகளை என்ன செய்ய வேண்டும்? திருத்த வேண்டும். ஒருவனுடைய பொருளை எடுப்பார்கள், இன்னொருவனை பற்றி தேவையில்லாத ஒரு கதையை இன்னொருவனுக்கு சொல்லுவார்கள், மற்றவர்களுக்கு அடிப்பார்கள். அவை இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அப்போ இந்த பிள்ளைகள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற எந்த தவறுகளை திருத்துகின்றவர்களாக பெற்றோர்கள் குடும்பத்தில் காணப்பட வேண்டும்.
மறைக்கல்வியை வழங்குதல். எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில திருப்பலி முடிஞ்ச உடனே அங்கு எங்களுக்கு மறையாசிரியர்களால் மறைக்கல்வி அறநெறி வகுப்புகள் நடாத்தப்படும். ஆனால் தற்காலத்தில் அவ்வாறான மறைக்கல்வி வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தில் பெற்றோர்கள்ட்ட அந்த மறைக்கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைக்குரிய மறைக்கல்வி, அருட்சாதனங்களை பெறுவதற்கு தேவையான மறைக்கல்வி, அவர்கள் வாழ்வதற்கு தேவையான மறைக்கல்வி, இவ்வாறான மறைக்கல்வி சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகளுக்குரிய மறைக்கல்வியை வழங்குவது பெற்றோரினுடைய மிக முக்கியமான கடமை. அடுத்து பிள்ளைகளை செபிக்க கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இப்ப நாங்கள் பார்க்கலாம், இப்ப வளர்ந்து வர சின்ன பிள்ளைகள்கிட்ட மற்றும் பிள்ளைகிட்ட கூட செபங்கள் தெரியாது. எப்படி செபிக்கிறது, என்னென்ன செபங்கள் இருக்கு, எங்களோட திருச்சபையில் என்னென்ன செபங்களை பயன்படுத்தக்கூடும், இந்த விடயங்கள் எதுவுமே பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்ப ஒரு செபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய பண்பு பெற்றோருக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு செபிப்பது எப்படி, என்னென்ன செபங்களை சொல்ல வேண்டும், திருப்பலியில் எப்படி இருக்கணும், கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கணும், இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்றவர்களாக பெற்றோர்கள் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். அடுத்து பிள்ளைகளை கத்தோலிக்க பாடசாலைகளில் சேர்க்க வேண்டும். கத்தோலிக்க பிள்ளையாக இருந்தால் அவரை என்ன செய்ய வேண்டும்? கத்தோலிக்க பாடசாலைகளில் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைக்குரிய கத்தோலிக்க பாடம் முழுமையாக அங்கு கற்பிக்கப்படும். அறநெறி சார்ந்த விடயங்கள் முழுமையாக அந்த பிள்ளைக்கு போய் சேரும். அதனால இந்த பிள்ளைகள் கத்தோலிக்க பிள்ளையாக இருந்தால் அவரை என்ன செய்ய வேண்டும்? கத்தோலிக்க பாடசாலைகளில் சேர்க்க வேண்டும். பாடசாலைக்கும் சமூகத்துக்குமான கல்வியை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். ஒரு பாடசாலையில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு, சமூகத்துக்குள்ள எப்படியான சட்டத்திட்டங்கள் இருக்கு, பாடசாலையில உடுப்பு இப்படித்தான் போடலாம், பாடசாலையில தலை இப்படித்தான் இழுக்கணும், பாம்பளை பிள்ளைன்னு சொன்னால் பாடசாலையில் இப்படித்தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைனால் இப்படித்தான். இப்படியான சட்டத்திட்டங்கள், வீதியில் போய்கள் எந்த பக்கம் போகிறது, வீதியில் போய்க மஞ்சள் கோட்டை எப்படி கடக்கிறது, இப்போ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பவர்கள் இந்த பெற்றோர்கள். எனவே ஒரு பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியில் இவ்வாறான விடயங்களை பெற்றோர்கள் என்ன செய்யலாம்? அந்த பிள்ளைகளுக்கு வழங்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்கிற விடயம், இங்கு நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிற விடயம், ஒரு குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியான ஒரு உறவு குடும்பத்தில் பேணப்பட வேண்டும். முதலாவது படத்தை நீங்கள் பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி காணப்பட வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும். ஒரு அம்மா, ஒரு அப்பா, பிள்ளைகள் மற்றும் அங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக அன்றைய குடும்பங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நேரங்கள் ஒதுக்கப்படுறீங்க. என்ன சின்னத்திரை, சினிமா, நாடகங்கள், நவீன கலாச்சார போக்குகள் எல்லாம் இன்றைக்கு எங்கட குடும்பங்களில் பிள்ளைகளே அதிகமாக காணப்படுவதால் இந்த மகிழ்ச்சியாக இருந்து பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்வதற்கு குடும்பத்தில் நேரங்கள் ஒதுக்கப்படுதல். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குடும்பத்தில் எப்படியாக இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கத்தோலிக்க பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களோட குடும்பங்களில் ஏற்படுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது படம் இந்த குடும்பத்தில் கற்றல். அதில் பாருங்க, அம்மா அப்பா பிள்ளைகள் வயது போன முதிர்ந்தவர் எல்லாம் இருந்து கற்கிறார்கள். அப்போ குடும்பத்தில் கற்றல் எப்படி இருக்கணும். மூன்றாவது படத்தில் குடும்பத்தில் அன்பு எப்படி இருக்கணும், பிள்ளைகளும் தாய் தகப்பனும் எப்படியான ஒரு அன்பை பேணுகிறார்கள் என்பது மூன்றாவது படத்தில் காணப்பட்டிருக்கிறது. நான்காவது படத்தில் தாய்க்கு பிள்ளை உதவுகின்ற ஒரு நல்லொழுக்க விழுமிய பண்பு. இவ்வாறான பண்புகள் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும்? பேணப்பட வேண்டும். அடுத்த பிள்ளைகள் குடும்பத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இன்றைய குடும்பங்களில் காணப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம். புரிந்துணர்வு இன்மை, குடும்பங்களுக்குள்ள புரிந்துணர்வு இல்லை, ஒற்றுமை இல்லை, குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமையாக வாழ்றையில, சண்டை, குடும்பங்களுக்குள்ள சகோதரங்களுக்குள்ள சண்டை, வறுமை காணப்படுறது, குடும்பங்களுக்குள்ள வறுமை இருக்கிறது, குடும்பங்களுக்குள்ள நோய் வாய்ப்படுறது, விசுவாசமின்மை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில விசுவாசம் இல்லாமல் வேறு சமயங்களை தேடி போகிறது, கொலை காணப்பட்டிருக்கு, கொள்ளை காணப்பட்டிருக்கு, குடிவெறி, குடும்பத்துக்குள்ள தகப்பன் குடிவெறியாக போயும் இருக்கிறது, பிள்ளைகள் குடிவெறியாக இருக்கிறது, விவாகரத்து. இன்றைக்கு நீதிமன்றங்கள் அதிகமாக நாங்கள் பார்க்கிற விடயம் குடும்பங்களை விவாகரத்து காணப்படுகின்ற விடயங்கள். ஏன்னா பிரமாணிக்கம் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில, பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில பிரமாணிக்கம் இல்லாமல் வாழ்கிறது, விபச்சாரம், கலாச்சார மோகங்கள், நவீன கலாச்சார மோகங்கள், பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாக வாழ்கிறது,
பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, பழி சொல்றது, பொய் பேசுறது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் நாங்கள் பார்க்கிற பிரச்சனைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் பார்க்கிற விடயம் இங்கே 4ஆம் கட்டளை என்பது உன்னுடைய தந்தையின் தாயை மதித்து நட. அப்போ இதற்கு எதிரான செயற்பாடுகள் என்ன? பெற்றோரை அவமதிக்கிறது, பெற்றோரை துன்புறுத்தி அடிக்கிறது. இன்றைக்கு வயோதிக மடங்களில் அதிகமான பெற்றோர்கள் விடப்படுகிறார்கள். காரணம், பிள்ளைகள் அவர்களை துன்புறுத்துறதும் என்ன தங்களால் பார்க்க முடியாத கொண்டு போய் விடுறது. அடுத்தது ஆசிரியர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை. பாடசாலைகளில் ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிறீர்கள், பெற்றோர்களுக்கு வீட்டில் கீழ்ப்படுகிறீர்கள். நாட்டினுடைய பாடசாலையினுடைய சட்டங்களை அவமதிக்கிறது. நாங்கள் தரப்பட்டிருக்கிற எல்லா சட்டங்களையும் இன்று அவமதித்து வாழ்கிற தன்மைகள். எங்களுக்கென்று தரப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் சமூகத்துக்குள்ளே நிறைவேற்றல, வீட்டில் நாங்கள் நிறைவேற்றல. அம்மா அப்பா சில பொறுப்புகளை தந்திருப்பீர்கள், என்ன நாங்கள் அதுகளை என்ன செய்ய மாட்டோம், பிள்ளைகள் வீட்டில் நிறைவேற்ற மாட்டோம். அடுத்த பெற்றோர் பெரியோருடைய எதிர்பார்ப்புகள், எங்களுடைய பெற்றோரினுடைய இலட்சியங்களை நாங்கள் என்ன செய்கிறீர்கள், நிறைவேற்ற தவறுதல். அப்போ இப்படியான விடயங்கள் பிள்ளைகள் இந்த 4ஆம் கட்டளைக்கு எதிரான பாவங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் பார்க்கிற விடயம் இங்கே அரச அதிகாரிகளினுடைய கடமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருந்துதான் சமூகத்துக்கு அரசு அதிகாரியாக அல்லாட்டி ஒரு பணி செய்கின்றவராக வருகின்றார். அதனால் அவர் எப்படியான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும்? அந்த அரசு அதிகாரியினுடைய கடமைகள் என்ன? மக்களினுடைய சுதந்திரங்களை மதிக்கணும். தன்னட்ட சேவைக்கு வருகின்ற ஒருவருடைய சுதந்திரத்தை முழுமையாக மதிக்கணும். அவர் அடிப்படை உரிமைகளை மதிக்கிறவராக இருக்கணும். மக்களினுடைய அடிப்படையான உரிமைகளை மதிக்க தெரிஞ்சவராக அவர் காணப்பட்டிருக்க வேண்டும். தனக்கண்டு தரப்பட்டிருக்கிற சேவைகளை பிள்ளைகளை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கணும். தனக்கண்டு தரப்பட்டிருக்கிற சேவையில் முழுமையான அர்ப்பணிப்பு தன்மை அவர்கிட்ட இருக்கணும். எதையும் எதிர்பாராமல் பணிபுரியணும். கையூட்டு, கைலஞ்சம் இப்படியான விடயங்களை கடமையில் இருக்கிறவர் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. தனக்கட்டு தரப்பட்டிருக்கிற சேவையை திறம்பட செய்யக்கூடியவராக வேண்டும், காணப்பட வேண்டும். திறமைக்கு ஏற்ப வேலை செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் திறமைக்கு ஏற்ப வேலை செய்கின்றவராக இருக்கும். இப்போ இந்த பண்புகள் அரசு அதிகாரிகளினுடைய கடமை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து மக்களினுடைய கடமை. ஒரு சமூகத்துக்குள்ளதான் மக்கள் உருவாகுகின்றார்கள், மக்கள் காணப்படுகின்றார்கள். அதனால் பிள்ளைகளே, அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மக்கள் எப்படியான கடமைகளை கொண்டிருக்க வேண்டும்? மனச்சான்றின்படி தங்களுடைய வாக்குரிமைகளை பயன்படுத்தணும். தேர்தல் காலங்களில் வாக்குரிமைகளை மனச்சான்றின்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உரிய வரியை அவர்கள் செலுத்த வேண்டும். நாட்டுக்கு தேவையான வரியை தகுந்த முறையில் செலுத்துகின்றவர்களாக இருக்கணும். சமூகத்துக்குள்ள நேர்மையான ஆட்களாக பணிபுரியணும். ஒவ்வொருத்தரையும் இனங்கண்டு நேர்மைத்தன்மை அவர்கிட்ட காணப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சேவைக்கு போய்க்கல அங்கே இருக்கிற அதிகாரியை மதிக்க தெரிந்தவர்களாக இந்த மக்கள் காணப்பட்டிருக்க வேண்டும். ஆட்சியாளர்களை பாராட்டி பணிக்கு உதவுறது, அவர்களுடைய பணிகளை என்ன செய்யணும், மேலும் அதிகரிக்கிறதுக்காக அவைகளை பாராட்டி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை இந்த விடயங்கள் இந்த மக்களினுடைய கடமைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டளையில், அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடப்பரப்பில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடயங்கள் இந்த விடயங்கள் தான். இந்த அன்பின் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளைகளே இந்த 17வது பாடத்தினுடைய விடயங்களை தொகுத்து சில வினாக்களை உங்களுக்கு நான் இங்கு தந்திருக்கிறேன். அந்த வினாக்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். குடும்பத்தில் காணப்படுகின்ற நற்பண்புகள் 5. நாங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பாடத்தில் நடந்த சொல்லி தந்திருக்கிறேன். அன்பு, இரக்கம், ஒற்றுமை, பகிர்வு, புரிந்துணர்வு, உதவுதல். 2வது வினா, பெற்றோர் மட்டில் பிள்ளைகளினுடைய கடமைகள் என்னென்ன? பெற்றோர் மட்டில் பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகள்? உதவி செய்கிறது, கீழ்ப்பணிந்து நடக்கிறது, பெற்றோரினுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுறது, முதுமையில அவர்களை பராமரிக்கிறது, அன்பு, இரக்கம் போன்ற பண்புகளை கொண்டிருக்கிறது. 3வது வினா, பிள்ளைகள் மட்டில் பெற்றோரினுடைய கடமைகள் 5. பிள்ளைகளுக்கு மட்டில் பெற்றோருக்கு என்னென்ன கடமைகள் அவைய செய்யலாம்? ஒழுக்க கல்வியை வழங்கலாம், ஆன்மீக பண்பு வளர்ச்சியை வழங்கலாம், நல்லொழுக்க விழுமிய கல்விகளை வழங்கலாம், தவறுகளை திருத்துறது, மறைக்கல்வி வழங்குறது. 4ஆம் கட்டளைக்கு எதிரான பாவங்கள் என்னென்ன? பெற்றோரை அவமதிக்கிறது, பெற்றோரை துன்புறுத்தி அடிக்கிறது, ஆசிரியர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறது, நாட்டின் பாடசாலையினுடைய சட்ட திட்டங்களை மதிக்காமல் நடக்கிறது, பொறுப்புகளை நிறைவேற்றல, பெற்றோர் பெரியோருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாமல் நடக்கிறது. 5வது வினா, இன்றைய குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்னென்ன? இன்றைய குடும்பங்கள் குடிவேறு, விவாகரத்து, பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை, விபச்சாரம், கீழ்ப்படியாமை, பள்ளி, போய். அப்போ இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம்.
இதனை விட பிள்ளைகளை உங்களுக்கு சிறு குறிப்புன்னு சொல்லி ஒரு பகுதி தருவார்கள். இதில் நான் 2 விடயங்களை தந்திருக்கிறேன். ஒன்று திருக்குடும்பம், 2வது ஆதிப்பெற்றோர். இந்த திருக்குடும்பம் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த திருக்குடும்பத்தினுடைய தோற்றம், அவருடைய பண்புகளை பார்த்துருக்கிறோம். ஆதிப்பெற்றோர்னு சொன்னால் அவையில் எப்படி உருவாக்கப்பட்டார்கள், அவையோட பண்புகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கற்பித்திருக்கிறேன். எனவே நீங்கள் இந்த பாடத்தினுடைய முழுமையான விடயங்களையும் உள்ளடக்கி நல்ல முறையில் படித்து சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்வு உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கங்கள்.